லட்சுமிமா, அம்மா லட்சுமி. என்ன இது வேஷம்? இங்க எதுக்காக வந்திருக்கீங்க? கோவப்படாதம்மா. என் எண்ணம், செயல், சிந்தனை எல்லாமே மாறி போய் வந்திருக்கேன். நான் இப்ப பழைய ஆள் இல்லம்மா. நான் எவ்வளவு பாவம் பண்ணிருக்கேன். தங்கமான பொண்டாட்டி, வயிற மாதிரி பிள்ளைங்க, உங்களை எல்லாம் மறந்துட்டு அலைஞ்சனே. எனக்கு இப்ப புத்தி வந்துருச்சுமா. உங்க கூட ஒருத்தி இருந்தாலே அவங்க. சாமி சரணம். அதையெல்லாம் ஏமா இப்ப ஞாபகப்படுத்துற? பரவாயில்ல, சொல்லுங்க, தெரிஞ்சுக்கணும். அவ ஒரு மாய பிசாசுமா. என்னை ஏமாத்திட்டு ஓடி போயிட்டா. அதானே பார்த்தேன். அப்பாவை தப்பா நினைக்காதம்மா. நான் என் பாவத்தையெல்லாம் உணர்ந்துட்டேன். சாவுதான் பரிகாரம்னு முடிவு பண்ணி சாவ கூட துணிஞ்சிட்டேன். ஆனா கடைசி நிமிஷத்துல உங்க எல்லாருடைய முகமும் ஒவ்வொன்றா ஞாபகத்துக்கு வந்துச்சு. உங்களையெல்லாம் அனாதையாக்க மனசு வரலாமா? அதான் மனசை மாத்திட்டு மாலை போட்டு வந்திருக்கமா. வருத்தப்படாதீங்கப்பா. எப்பேற்பட்ட தப்பு பண்ணாலும் ஒரு மனுஷன் உணர்ந்து திருந்திட்டா அவனுக்கு மன்னிப்பு உண்டுமா. நான் மாலை போட்டிருக்கேன், இல்லைன்னா உங்க காலில் கூட விழுந்துருவேன். என்ன மன்னிச்சு உங்க குடும்பத்துல ஒருத்தனை ஏத்துக்குமா. என்னப்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஏண்டி அவரை நிக்க வச்சு பேசிட்டு இருக்கீங்க? உள்ள வந்து சாப்பிட சொல்லு. வாங்கப்பா, உள்ள போலாம். குடும்பத்தோட சாப்பிட்டு எவ்வளவு நாளாச்சு. ஐயப்பா, உன் கருணையே கருணை. என் வேண்டுதல் நிறைவேறிச்சு. வாங்க எல்லாம் சாப்பிடலாம். மாப்பிள்ளை வீட்டுக்காரன்கிட்ட பேசிட்டேன். அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்தான். அடுத்த வாரமே லீலாவை பார்க்க வரேன்னு சொல்லிட்டாங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அடுத்த வாரம்னா இன்னைக்கு வர்ற வெள்ளிக்கிழமை தான். வெள்ளிக்கிழமையா? நல்ல நிறைஞ்ச நாள் தான் போஸ். அன்னைக்கு ஒன்றும் முக்கியமான வேலை இல்லையா? எனக்கு என்ன பெருசா தனியா வேலை இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. அதை கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு சொல்லலாம்ப்பா. நல்ல சமாச்சாரம் தானே பேசிட்டு இருக்கிறான். அப்புறம் மாப்பிள்ளை வீட்டுல அதிகமா ஒன்றும் எதிர்பார்க்க மாட்டாங்களே? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம குடும்பத்து மேல அவங்களுக்கு நல்ல அபிப்பிராயம் இருக்கு. ஏமா தானா, லீலாவுக்கும் மாப்பிள்ளை பார்த்துட்டேன். ஏதோ என்னால ஆனது. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரும்போது பலகாரம் அதுன்னு பண்ணி அசத்தி பண்ண ஆஸ்தி. என்னமா நான் சொல்றது? சரி, பாப்போம். என்ன இது சொரத்தெல்லாம் பேசிட்டு இருக்கிற? நீ வீட்டுக்கு பெரிய பொண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. நீ தானே பொறுப்பா எல்லாம் பண்ணணும். என்ன ஒப்புக்கு பாப்பம்ங்கிறிய? அதெல்லாம் ஒண்ணு ஒண்ணும் இல்லைன்னு வாய் தான் சொல்லுது. இவ்வளவு பெரிய சமாச்சாரத்தை முகத்துல ஒரு பிரகாசம் வேணாமா? அது சரிப்பா மூர்த்தி, வெள்ளிக்கிழமை எல்லாரும் நேரத்துக்கு கூட்டு வந்துரு. கூட்டு நீ வரணும் கண்டிப்பா. அவசியம். நான் இல்லாம சொல்லு. லீலாக்கா, இந்த வீட்டுல நீ ஒரு விஐபி ஆக போற. இன்னும் கொஞ்ச நாளைக்கு எங்களை யாரும் கவனிக்க போறதில்ல. எதுக்கு எடுத்தாலும் லீலா லீலான்னு உன்னதான் கூப்பிட போறாங்க. ஏய், கொஞ்ச நேரம் வாய் மூடிட்டு சும்மா இருக்க முடியாது? போ, போய் வேற ஏதாவது வேலை இருந்தா பாரு. போ. லீலா, இங்க பாரு. நீ படிச்சவ, என்ன மாதிரி இல்ல. மனசை போட்டு குழப்பிக்காம ஒரு முடிவெடுத்து. அக்கா,